சரி பரவாயில்ல, நம்ம இந்த தொழிலுக்கு வந்துட்டோம், யாருக்கு எழுதுனாலும் எழுதுவோம், அந்த கணக்கில் தான் எழுதியிருப்பாரு. அப்போ என்னன்னா தன்னை தகவமைச்சுக்கிறது, அப்டேட் ஆகிக்கிறது வேற, தகவமைச்சுக்க அப்டேட் ஆகிறவங்க எல்லாம் தகவமைச்சுக்க முடியாது. ஆமாம், நான் எதுக்கு எழுதணும் உனக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஆமா, நீங்க மருதகாசி அதை செஞ்சாரு ஓரளவுக்கு மேல, போதும் நான் ஏன் எழுதணும் அப்படின்ட்டு போனார். ஆனால் வாலி அப்படி இல்லை, நான் எழுதுவேன், யாருக்கு எழுதுற, என்ன எழுதணும் உனக்கு, நீ வா அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. கம்யூனிசமா பேசுறேன், கடவுள் நம்பிக்கையா பேசுறேன், ஆண்டாளை பத்தியும் பேசினார்ல அவரு, எல்லாத்தையும் பேசுவாரு. நீங்க ஒரு வித்தியாசமான பாட்டுலாம் எழுதிருப்பாரு, கடவுள் இல்லைன்னு சொல்லி பாட்டு எழுதினார்ல அவரு. ஏங்க அவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, நீங்க பெரிய அளவுக்கு சொல்லப்படாத பாட்டு, ஆனால் சொல்லப்பட வேண்டிய பாட்டு. KS கோபாலகிருஷ்ணனுடைய படம், அதுல ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, 5 நாளாச்சு அரிசன முன்னேற்றம் என்னாச்சு, 5 ஆண்டாச்சு அரிசன முன்னேற்றம் என்னாச்சு. கேஆர் விஜயா படம். ஆமா, கேஆர் விஜயா படம். அப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாட்டுக்குள்ள அன்னைக்கு அரிசனம், இன்னைக்கு தலித் அப்படிங்கிற சொல்லாடல் மாறி இருக்கு. ஆனா மக்களுடைய முன்னேற்றம் 25 வருஷம் ஆச்சு, மக்களுடைய முன்னேற்றம், தலித் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் என்னாச்சு அப்படிங்கிற அந்த இடத்துலயும் வாலி இருந்து எழுதுறாரு. நீங்க அந்த மனசு இல்லைன்னா எழுத முடியாது.